ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலில் என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதா வந்திருக்காங்க. இவங்க நம்ம கிச்சனுக்கு வந்து இன்றைக்கி அவங்க தான் சமையல் பண்ணி காமிக்க போகிறாங்க. என்ன சமையல் பண்ண போகிறாங்க, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறேன். நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறலாங்க. ஹாய் சங்கீதா. ஹாய் கீதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே ஃபீஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சு காட்ட போகிறேன். நான் கீதா இந்த ஃபீஸ்ட் ரெசிபி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கிச்சனில் இன்றைக்கி நான் ஒரு ஐட்டம் பண்ணி காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா ரொம்ப ஈஸி. எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதுவுமே பண்ணணும், சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படிங்கு தான் எதிர்பார்ப்பாங்க. இது ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, அவங்க அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். அவங்க நவராத்திரி, சிவராத்திரி இதெல்லாம் விரதம் இருந்தால் விரதம் முடிச்சதுக்கப்புறம் இதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாயசம் அதில் யூஸ் பண்ணுவோம், இல்லை தோசை பண்ணுவோம். ஆனால் அவங்க நிறைய ஐட்டம் பண்ணுவாங்க. இந்த ஐட்டம் என்ன எதில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா சாபுதானாங்கிறது எதுனா ஜவ்வரிசி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இந்த சாபுதானா வச்சு இன்றைக்கி சாபுதானா கிச்சடி அப்படிங்கிற அந்த ஐட்டம். ஸோ அது நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சாபுதானா கிச்சடின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் ஸ்டைலில், நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா நம்ம உப்புமா மாதிரி தான். பட் என்னென்னா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு போட்டு அந்த சாபுதானா போட்டு நிலக்கடலையை வறுத்து அதோட பொடி போட்டு நம்ம பண்ணுறதுனால டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது இந்த ஜவ்வரிசி ரொம்ப ஹெல்த்தி நம்ம உடம்புக்கு. நம்ம அதிக இதில் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை சவுத் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க அதை சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க அந்த தேவையான சத்துக்களும் அவங்க உடம்புக்கு சேரும். நான் என்னென்ன வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே. அப்பாடா, சங்கீதா எவ்வளோ அந்த சாபுதானாவை பற்றி பாருங்கள், எவ்வளோ நல்ல விஷயங்களையும் நல்ல அதோட தன்மைகளையும் பண்புகளையும் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வாங்க. நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் சாபுதானா அப்படின்னா ஜவ்வரிசி சின்னது பெருசு எல்லா சைஸ்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி, ஒரு பிரச்சனை இல்லை, வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப்பு மட்டும் எடுத்து தண்ணியில் போடணும். அதாவது ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி அப்படின்ற அளவில் போட்டுட்டு ஒரு 3-4 மணி நேரம் அந்த தண்ணியிலேயே அது ஊறணும். ஊறி முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்ட்ரெயினர் இருக்கும் நமக்கு கிச்சனில் தண்ணி வடிக்கிறது, அதில் போட்டுட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியான முத்துக்கள் மாதிரி இருக்கிற ஜவ்வரிசி நமக்கு ரெடி ஆகிடும். இது மட்டும் பண்ணினா போதும். அப்புறம் சமைக்கும் முன்னாடி நம்ம என்ன ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு 3/4 கப்பு அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை பீனட்ஸை கடாயில் ட்ரையாக வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு 1-2 பொடிச்சு வச்சுருக்கோம். ஒரு அரை லெமன் வேணும். எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது வேறு தாளிக்கிற பொருள் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். இதில் வேறு எந்த காரம் இல்லாதனால நான் 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மிளகாவுடைய காரத்தை பொறுத்து, தன்மையை பொறுத்து நீங்கள் அதை ஏற்றிக்கிறீங்களா குறைக்கிறீங்களா பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுப்பு ஆஃப் ஆகும்போது லெமனை கொஞ்சம் பிழிவோம். ஒரு 1/2 லெமன் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அளவுக்கான மெஷர்மெண்ட்ஸு. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். இந்த பச்சை மிளகா மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருந்தேன். அது இப்படி பொடியாக நல்லா வெட்டிட்டு தாளிக்கிறத போட்டுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்தளவுக்கு இதுவாக இருக்காது, ஈஸியாகிடும். அது வதங்கின உடனே அது நல்லா சுருங்கி போயிடும், காரமும் அவ்வளோக்கா தெரியாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி பொடியாக வெட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே. இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, அகலமான பேன். ஏன்னா அது புரட்டும் போது ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கி ஆகாமல் நல்லபடியாக வரக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி எந்த பாத்திரம் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் விடணும். அது ஆயில் உங்கள் சாய்ஸ், நீங்கள் அவங்கவுங்க யார் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ. இப்போ நான் நல்லெண்ணெய் விடுறேன். எனக்கு மேக்ஸிமம் எல்லா சமையலில் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் நல்லெண்ணெய் விடுறேன். நீங்கள் எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி அந்த ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி என் பேன் நல்லா சூடு ஆகிடுது. ஸோ அது புகை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போடுறோம். லைட்டாக அந்த சீரகத்தை பொரிய விடுங்க. இப்போ சீரகம் பொரிஞ்சிடுத்து. நான் அப்போ திங்ஸ் சொல்லும் போது பெருங்காயத்தூள் மறந்துட்டேன். இந்த இதுக்கு கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும். உருளைக்கிழங்கு போடுறோம், ஜவ்வரிசி போடுறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம பெருங்காயத்தூள் வாய்வு தன்மை எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம அதை ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் போட்டு இது பண்ணதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்ச பச்சை மிளகா போடணும். ஸோ அந்த க்ரீன் சில்லி நான் வெட்டி வச்சுருக்கேன். அந்த 5 பச்சை மிளகாயும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா,
அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி சுருளை வந்துடும். ஸோ அப்படி எடுத்துனா கொஞ்சம் உங்களுக்கு இந்த காரமும் வந்து பசங்களுக்கு அவ்வளோக்கா வாயில் இதாகாது. சின்ன சின்னதாக எடுத்துனா உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் அது. ஸோ ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் இப்படி இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போது பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு நாம் பீஸாக வெட்டி தான் வச்சுருக்கோம், வேக வைக்கலை, அப்படியே வந்து தோலை நீக்கிட்டு வெட்டி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து சாபுதானாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல உருளைக்கிழங்கை போட்டுட்டு லைட்டாக வந்து அதை வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சள் பொடி இதை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கணும். ஸோ உருளைக்கிழங்கு வேகருக்கு அதுக்கு மட்டும் தேவையான உப்பு வந்து இதில் கலந்துட்டு நாம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 5 minutes வச்சோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அந்த சால்ட்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சாபுதானா ஆட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உருளைக்கிழங்கு தேவையானதை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஒரு 2-3 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு உப்பு எல்லா பக்கமும் கரெக்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பேனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes to 6 minutes மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம சாபுதானாவை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. அந்த டைமுக்குள்ளே இந்த எலுமிச்சப்பழத்தோட சாரை நம்ம புழிஞ்சு ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா அது வெந்தோடனே லாஸ்ட்டில் கலந்து எடுக்க சரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம் வாங்க. இதை புழிஞ்சு இந்த மாதிரி சின்ன இதில் புழிஞ்சு ரெடியாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த கொட்டையெல்லாம் இதிலே ஃபில்டர் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் அதை வேறு எடுத்து தனியாக பண்ணிகிட்ருக்கணும். ஸோ க்ளீனாக அந்த மாதிரி ஒரு இதில் புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம உருளைக்கிழங்கை செக் பண்ணிவிட்டு அதில் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு எல்லாம் முடிக்கும்போது லாஸ்ட்டில் இந்த எலுமிச்சப்பழ சாறை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நாம் வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். முக்காப்பா தான் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வெந்துருது அப்படின்னா சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் அதிக நேரம் வேக வைக்க மாட்டோம், அது ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துத்தா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி அதில் சேருங்க. இப்போது இன்னும் 2 நிமிஷம் மூடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ நான் மூடி வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். நம்ம அதை செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த சாபுதானாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேப் மாறிடுது. உருளைக்கிழங்கு நல்லா டெண்டராக நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்சுன்னு சொன்னாலே தண்ணி வடித்து எடுத்து வச்சுருந்தோமே அந்த ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அது கூடவே வந்து இந்த கடலையை வறுத்துட்டு எவ்வளோ தோல் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு நிலக்கடலையை 1-2 ரொம்ப வந்து பொடியாக பண்ணிடாதீங்க. கடிக்கும்போது வந்து 1-2 இருந்தால் தான் அந்த க்ரன்ச்சியாக அது வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஜவ்வரிசியை போட்டுட்டு நீங்கள் லேசாக அப்படியே கலந்து விட வேண்டியதான். ரொம்ப வந்து இது மாதிரி பருப்பு சாதம்லாம் கிளற மாதிரிலாம் கிளறக்கூடாது. சைட்லேருந்து அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா இப்போது இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போடுங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தான் உப்பு போட்டோம். இப்போ இந்த சாபுதானாக்கு அந்த அவ்வளோ உப்பு சரி வராது. ஸோ இதுக்கு தகுந்தபடி இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இப்போ ஜவ்வரிசிக்கு பாருங்கள், நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். நீங்கள் உப்பு வந்து போட்டு கலந்துட்டு பத்தலைன்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகம் போட வேண்டாம், ஜவ்வரிசி கம்மியாக தான் பிடிக்கும் உப்பு. ஸோ இப்போ கலந்துட்டோம் இல்லையா, இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். லைட்டாக 2 minutes வச்சா போதும். நல்லா சூடு ஏறிச்சுன்னா பால் கலரில் இருக்க இந்த ஜவ்வரிசி கண்ணாடி பதத்துக்கு வரும், வந்துன்னா வெந்துருத்துன்னு அர்த்தம். இப்போ எப்படி இருந்து ஒரு 2 minutesக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உணவே மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வந்து சில உணவு வகைகள் தான் மருத்துவ குணங்கள் உள்ள உணவு வகைகள் நிறையா இருக்குதுங்க. அந்த மருத்துவ குணங்கள் உடைய உணவு வகைகளையும் நம்ம சாப்பிட்டா அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் நம்மளுக்கு குணமாயிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறதுங்க, நெல்லிக்காய் சாறுடன் தேனும் மஞ்சள் தூளும் கலந்து நம்ம தினமும் சாப்பிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் வந்து குறையுதுங்க, நல்ல சீக்கிரமாக குணமாகுது. இதை நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. என்னுடைய மருத்துவ குறிப்புகளையை தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். நன்றி. இப்போ இதை நம்ம மூடி வச்சுருக்கோம். ஃபுல் சிம்மில் வச்சே வேக வைங்க.
அதிகம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா ஜவ்வரிசி அப்படியே பேனோட ஒட்டிக்கும். எப்போவுமே சிம்மில் மட்டும்தான் வேக வைக்கணும் ஜவ்வரிசி. அப்போ தான் அது கரெக்டாக வேகும், அந்த பச்சை தன்மை இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ளேமில் அதிகம் வச்சுட்டிங்கன்னா கண்ணாடி பதம் வந்துட்டு வெந்து போன மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அது சாப்பிட்டிங்கன்னா இன்டென்ஷன் வந்துடும். ஸோ சிம்மில் வச்சு கம்ப்ளீட்டாக 2 மினிட்ஸ் வச்சுட்டு அப்போ திறந்துட்டு கொத்தமல்லியும் இதுவும் போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முடிக்கும் போது எப்படி இருக்குங்கிறத. 2 மினிட்ஸ் ஆகிடுத்து. நாம் இப்போ திறந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கலரி கலந்து பார்ப்போம். பாருங்கள், நீங்கள் அப்பயே பார்த்த வீடியோவுக்கு ஃபுல்லாக பால் கலரில் இந்த முத்துக்கள் வந்து இப்போ கண்ணாடி பதத்தில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அங்கங்கே 1-2 வெள்ளை இருக்குது, அது இப்போ சரியாக போயிடும் கலரை. ஸோ இப்போ நீங்கள் உப்பு இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உப்பு செக் பண்ணிட்டோ, கொத்தமல்லி தலையை போட்டுட்டு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே பாக்கி நிறமும் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதிகம் குக் பண்ண வேண்டாம். ஜவ்வரிசி வந்து குக் ஆகிடுது, அதனால தான் டிரான்ஸ்பரண்ட் கலராக உங்களுக்கு வந்து தெரியுது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இந்த கொத்தமல்லி தழை நம்ம எடுத்து வச்சுருக்கிறதையும் போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஹை வச்சுட்டு நீங்கள் வந்து எலுமிச்சப்பழம் சேர்த்திங்கன்னா கசந்துடும். அதனால் நல்லா வெந்துருச்சு. எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஆகிடுது. பாருங்கள், இப்போ லெமன் போட்டுட்டேன், அடுப்பு அணைச்சாச்சு, எல்லாம் கலந்துட்டோம் கொத்தமல்லி தலை போட்டு. இப்போ ரெடி ஆகிடுத்து. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் வெள்ளையாக இருந்ததெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே கண்ணாடி பதமாக மாறி இருக்குது. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நான் சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சாபுதானா ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலில் வச்சாச்சு. இப்போ கீதா ராணியை சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பாருங்கள், அவங்ககிட்ட கேட்போம், கீதா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நான் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சங்கீதாவோட ஃபுட்டை நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக நல்ல ரொம்ப ரிச் டேஸ்டியாக எம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் நான் இப்போ எனக்காக அவங்க அது பண்ணியிருக்காங்க, நம்ம சேனலுக்காக ஃபீஸ்ட் ரெசிபீஸ்க்காக பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் சாப்பிட்டு பார்க்குறேங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.